ஐயோ எனக்கு குறுக்கு போச்சு ஐயோ. ஐயோ சார் என்னாச்சு? என்னாச்சு சார்? அது நான் சைக்கிள வந்துட்டு இருக்கும்பா என்னன்னு தெரியல, எப்படி விழுந்தானே என்ன தெரியல. சார் என்ன ஆள் தெரியுதா? வயசான காலத்துல எனக்கு கண்ணே காணாது. நான் நீ மனத்தை பார்த்தான் சொல்லணும் யாருன்னு. யாரு நீ? கணக்கு சாரே. என்னது மணக்கு சாரா? கணக்கு மேக்ஸ் சாருங்கண்ணே. சார் சுகுபிகே சுகுபிகே. லேன வயசு 60 ஆயிடுச்சு. இந்த பிராயத்துல நான் எங்கோட்டு ஒன்னு சுகுபிகேக்கு. சார் உங்களை சுகுபிகே சொல்லல, சுகுபிகே அத சொன்னேன். என் பேர் சுகுபிகே. என்ன இப்போ ஓரமா வந்து மற்ற கிழங்கை சுகு. நான் ஆத்தியம் பழைய உண்ணியா இருக்கும்னு நினைச்சேன். என்னத்த பழ உண்ணியா? பழ உண்ணி இல்ல, பழைய உண்ணி. உன கிட்ட பெஞ்சில இருப்பான் இல்ல? ஓ உண்ணி பெஞ்சு இல்ல. அப்ப உண்ணி எங்க? உங்கள்ட்ட படிச்சேன், அதனால இப்ப சாய கடையில வேலை வைக்கேன். அவன பெஞ்சில இன்னொரு விடந்தல இருக்குமே, அவன பேர் என்னது? குமாரா? ஓ குமார், அவன் இப்ப டிரைவர் ஆயிருக்கேன் வெளியே. வெளியே எப்படி டிரைவரா இருக்க முடியும்? வண்டிய உள்ள இருந்தாதானே டிரைவர். ஐயோ சார், அவன் இப்ப வெளிநாட்டுல இருக்கான்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் அவனும் எல்லாம் பயங்கர மிடுக்கனாகும். நான் மிடுக்கணும் இல்லையோ? பிள்ளை நீ மிடுக்க இல்ல கிடுக்கனாகும். உன்கிட்ட நான் பைக்க வேலையை கேட்கும்ப நீ கொண்டு வந்த மஞ்ச பை அது 5 ரூபான்னு சொன்னவனாகும். அது நீங்க கரெக்டா சொல்லணும், மஞ்ச பையா சாக்கு பையான்னு. அப்ப இப்ப வரைக்கும் நான் எந்த பைக்க வேலையை கேட்டேன்னு உனக்கு தெரியாது. சார் இப்ப இப்படி பிள்ளைல அடிச்சு எல்லாம் உண்டா? பிள்ளை நீங்க வந்து சீனிச்சு பிறக்கி இருப்பிய, உங்களை எல்லாம் 2 அடி போட்டாதான் கரெக்டா இருக்கும். சார் உங்களை பார்க்க இப்ப பயங்கர சீனம் போல தெரியுது. நான் 2 அடி அடிச்சுட்டா? பிள்ளை வாய மூடல அப்பள வாயா. பிறகு இப்படி உங்க அப்பா எல்லாம் எப்படி பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார் அவர் இறந்து ஒரு 5, 8, 10 வருஷம் ஆகுது. 5, 8, 10 எல்லாத்தையும் கூட்டுனா ஒரு 23 வருஷம் ஆகுது. அவர் சேர்த்து 23 வருஷம் ஆச்சா? அது இல்ல சார், ஒரு உத்தவசம் மாட்டான் சொன்னது எப்படி ஒரு 10 வருஷம். சரி சார், இப்ப நீங்க எங்க போயிட்டாரியா? அது அடி வேண்ட போயிட்டாரேன். என்னத்த அடி வேண்டையா? ஏட்டண்டு பிள்ளை அடி வேண்ட இல்ல, அரி வேண்ட ரேஷன் கடை போயிட்டாரேன். சரி நீ இப்ப என்ன வேலை செய்ய? அது எனக்கு சூப்பர் பணி கிட்டி. பின்ன உனக்கு நல்ல பணி கிட்டணும். ஐயோ அந்த பணியை சொல்லல, எனக்கு சூப்பர் வேலை கிடைச்சி. நான் இந்த 2 நாளையில மலேசியா போறேன். அது ஏன் மலேசியா போற? அது மலேசியா இங்கோட்டு வராது இல்ல, நான் தான் அங்கோட்டு போறேன். சார் ரொம்ப நாளா எனக்கு மனசுல உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம், உங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன் என்னாச்சு? அது நான் 5ஆம் கிளாஸ் படிச்சும்ப. பள்ளி நீ படிச்சது 5ஆம் கிளாஸ் தான் செல்லு. அதான் 5ஆம் கிளாஸ் படிச்சும்ப. நமக்கு ஒரு கூத்து ஃபெஸ்டிவல் நடந்துல்ல? பல அது கூத்து ஃபெஸ்டிவல் இல்ல, யூத் ஃபெஸ்டிவல். அந்த டைம்ல நீங்க குளிச்ச போனீங்க தெரியுமா? அப்ப உங்க துணியை களவாண்டு ஓடுனது நானே ஆகும். ஆடா இளவடுத்த வேலை அது நீதான் இல்ல. பிறகு துணி இல்லாத மற்ற வாழை இலையை சுத்தி கட்டின்னு போனேன். அப்ப கூட எவனோ ஒரு விடந்தல ஆடை அவுத்து எனக்கிட்ட விட்டு போட்டான். அது எனக்கு வாழை இலையெல்லாம் தின்னு ஐயோ நான் பட்ட பாடு. அது சார் அந்த ஆடை அவுத்து விட்டது நான் தான். பிள்ளை அது இலை தின்னி ஆடுன்னு நினைச்சேன், பார்த்தா அது கொலை தின்னி ஆடாகும். ஏன் அப்படி சொல்லுதிய? அது என்கிட்ட உள்ள இலையை தின்னிட்டு அடுத்த பக்கத்துல ஒரு சாய கடையில ஒரு கொலை தின்னு அந்த கொலையும் பேன் தின்னுது. ஓ அப்படி, நல்ல வேலை. வீடியோ பார்த்துட்டு என்னத்த நினைச்சணுமோ. சரி அதெல்லாம் உனக்கு குழப்பம் இல்ல, நான் எல்லாம் மன்னிச்சு விட்டுட்டேன். என்ன இருந்தாலும் நீ என்ன ஸ்டூடெண்ட் ஆகும். சார் நான் 10 படிச்சும்ப. எதை பத்தி பிடிச்சும்ப? பொத்தி பிடிச்சும்ப இல்ல, நான் எதையும் பொத்தி பிடிச்சல, நான் 10 படிச்சும்ப. ஓ 10ஆம் கிளாஸ் படிச்சும்ப. மேல செல்லு. பலே ஏன்னா ஆசீர்வாதம் எப்போ வந்துட்டே இருக்கான் எலும்பு. சார் நான் ஆசீர்வாதம் வேண்டல, உனக்கு அந்த பெரியவர்கள கிட்ட ஒரு குத்துன அடையாளம் உண்டு, அது இருக்கான்னு பார்த்தேன். டேய் அந்த அடையாளம் இல்லாம இருக்குமா? எப்போ இப்ப கூட என்ன அந்த வேதனை உண்டுல? சார் அந்த இடத்துல காம்போஸ் வச்சு குத்துனது நான் தான். டேய் அப்ப மொத்தம் எத்தனை தப்புல நீ செஞ்சிருக்கிய ஸ்கூல்ல? அது ஒரு 188 இருக்கான். சரி 188க்கும் நான் உன்னை மன்னிச்சாச்சு. 188ல இப்ப 1 உண்டு. இப்ப 1 உண்டா? என்னத்த? அது மாஸ்டர் டெய்லி நீங்க வந்து பயங்கர ஸ்பீடா சைக்கிள்ல போய் நான் உங்களை விழிச்சு பார்ப்பேன், நீங்க வெளியே கேட்க மாட்டிய. ஓம்பல அது எனக்கு காதுல கொஞ்சம் குழப்பம் உண்டு. ஓ அதான் நீங்க ஒரு நாள் நிக்க மாட்டீங்களா? நான் என்ன செஞ்சேன்னா அந்த பக்கத்துல என்ன ஒரு தேங்காய் கிடந்துல்ல, அந்த உனக்க தேங்காய் எடுத்து எரிஞ்சு உங்களை சைக்கிள் தள்ளி போட்டது நானே ஆகும்.